நான்வெஜ் சாப்பிட முடியாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் ஃப்ரை செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல சில்லி மஷ்ரூம் காரசாரமாக எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமாக எடுத்துக்கோங்க. அப்போவே வாங்கி அப்போவே சமைச்சுக்கோங்க. இந்த மஷ்ரூமில் அதிகமான சத்து இருக்குது. விட்டமின் டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி மஷ்ரூம் எடுத்துட்டிங்கன்னா விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 20 பல்லு பூண்டை பொடியை நறுக்கி கோல்டன் கலர் ஆறு வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம் 1, குடமிளகாய் 1 போட்டு மறுபடியும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. அடுத்து 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, வாவ் சூப்பராக நல்ல டேஸ்டியாக கமன்னு சில்லி கார்லிக் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், ரைஸ்க்கும் சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா சுட போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க தானே? மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.